நம்ம ஏற்கனவே லைஃப் பாய், ஹமாம், விக்ஸ் இதுக்கெல்லாம் என்ன மீனிங், அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யூடியூப். இப்போல்லாம் டிவிங்கிறது எல்இடி, எல்சிடின்னு ஸ்லிம்மாக ஃப்ளாட் டைப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி சிஆர்டி டைப், அதாவது கத்தோட் ரே டியூப்னு சொல்லுவாங்க. பழைய டிவியெல்லாம் பிரித்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வால் மாதிரி ஒரு டியூப் இருக்கும். இதை ரெஃபர் பண்ணுற விதமாக நம்மளோட ஓன் டெலிவிஷன் அப்படிங்கிற மீனிங்கில் யூடியூப்னு பேர் வச்சாங்க. பேர் வச்சாங்களே, அது யார் வச்சுருக்காங்கன்னு பார்க்க வேணாம். யூடியூபுக்கு முன்னாடியே யுனிவர்சல் டியூப் அப்படிங்கிற ஒரு பைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி யூடியூபுங்கிற பேரில் அவங்களோட கம்பெனி வெப்சைட்டை ரன் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே நல்லா யூடியூப் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் மக்கள் கூகுளில் தொடர்ந்து யூடியூபை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பு, யூடியூப்னு போடாமல் வெறும் யூடியூப்னு போட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் யுனிவர்சல் டியூப் கம்பெனியோட வெப்சைட் ஓவர் டிராஃபிக்னால கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று யூடியூப் அவங்களோட டொமைன் நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனா எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யுனிவர்சல் டியூப் கம்பெனி கோர்ட்டில் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ரீசன் தெரியல, கொஞ்ச நாள் கழித்து அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அந்த கம்பெனி கேஸை வித்ட்ரா பண்ணாமல் இருந்தாலோ, ஒருவேளை தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வந்திருந்தாலோ யூடியூப் இன்றைக்கி இல்லாமல் இருந்திருக்காது. ஆனால் கண்டிப்பாக வேறு நேமில் இருந்திருக்கும்.